ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி டி நகர் பிரான்ச் பார்பிகன் நேஷனுக்கு லஞ்ச் புஃபே சாப்பிட்றதுக்காக 12 o'clock ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். பட் எங்களால் 12 o'clock போக முடியலை. நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கே 12:20 ஆயிடுச்சு. நாங்கள் போகும்போது தான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் போகும்போது யாருமே வர ஸ்டார்ட் பண்ணல. அதனால் ஹோட்டலே ரொம்ப அமைதியாக நாங்கள் மட்டும்தான் தனியாக இருந்தோம். ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறமா எப்பயும் நாங்கள் போனால் ஃபஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு சுற்றி பார்ப்போம். ஒரு பிரான்ச்சுக்கும் ஒரு மாதிரி அவங்களோட ஐட்டம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சில பிரான்ச்சில் ஜிலேபி இருக்கும், சில பிரான்ச்சில் இருக்காது. தென் சில பிரான்ச்சில் ப்ரௌனீஸ் இருக்கும், சில பிரான்ச்சில் இருக்காது. அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்னு நாங்கள் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். இங்கே சாலட்ஸ்க்கு தனி பிளேஸ், புஃபேக்கு தனி பிளேஸ், சாட்ஸ்க்கு தனி பிளேஸ், தென் அவங்களுடைய அந்த டெசர்ட்ஸ் அதுக்கெல்லாமே தனி பிளேஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு நாளும் மெனு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம போகிற அன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இது சுற்றி பார்க்குற மூலியமாக. ஃபஸ்ட்டு எனக்கு பானிபூரி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க தரதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பானிபூரி தான் நான் ஃபஸ்ட்டு போய் ட்ரை பண்ணேன். இங்கே வந்து எல்லா ஃபுட்டுமே அன்லிமிட்டெட். எவ்வளோ வேணாலும் நம்ம திரும்ப திரும்ப வாங்கிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டை நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் குழி குழியாக இருக்கும். அதில் பானிபூரி வச்சு நடுவில் வந்து அந்த பானி ஊற்றி தருவாங்க. அது நம்ம சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் 2 பிளேட்ஸ் வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு பானிபூரி சாப்பிட்றதுக்கு. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்களுடைய மெனுவை வந்து சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரைட் கார்ன் நல்ல கிறிஸ்பியாக நல்ல சூப்பராக இருக்கும். தென் வந்து காஜன் பொட்டேட்டோ இந்த வாட்டி கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருந்துச்சு, ஏன்னு தெரியாது. பட் அதில் கொஞ்சம் அந்த சாஸோட டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகேவா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா இது 2யும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் விங்ஸ் வச்சாங்க. தென் வந்து ஹனி சிக்கன் வச்சாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிரில் வந்து செட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பன்னீர், மஷ்ரூம்ஸு, பைனாப்பிள், கார்ன் இது வைப்பாங்க. பன்னீரில் 2 ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. ஒன்று இந்த ரெட் கலர் பன்னீர். இந்த பன்னீர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பன்னீர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த பன்னீர் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நல்ல கேக் மாதிரி சூப்பர் சாஃப்டாக இருக்கும். தென் இந்த க்ரீன் பன்னீர், இது வந்து க்ரீன் சாஸில் மேட் பண்ண பன்னீர். இதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. மற்ற பிரான்ச்சில் இந்த பன்னீர் கொடுக்கல, பட் இந்த பிரான்ச்சில் இது கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது எல்லாமே கிரில்ட் ஐட்டம்ஸ். நம்ம இதுவும் அன்லிமிட்டடாக வாங்கிக்கலாம். எவ்வளோ வேணுனாலும் கொண்டு வந்து வைப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் மஷ்ரூம். எனக்கு பொதுவாக மஷ்ரூம் அவ்வளோக்கா சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. பட் இங்கே வந்து அது ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சாஃப்டாக டெலிஷியஸாக இருக்கும். அதனால எனக்கு இங்கே வைக்கிற மஷ்ரூம் வந்து ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன் இந்த பைனாப்பிள் லைட்டாக காரமாக நல்ல ஜூஸியாக நல்ல லைக் ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். கிரில்டு பைனாப்பிள்ஸ் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாமே நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மெயின் டிஷ்ஷஸ் கொண்டு வந்து வைப்பாங்க. ப்ரான்ஸு, சிக்கன், ஃபிஷ்ஷு இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. நம்மளுக்கு இதில் என்ன பிடிக்குதோ அது மட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னாலும் எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் மோஸ்ட்லி வந்து கேட்குறது ப்ரான்ஸாக தான் இருக்கும். ப்ரான்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் மலாய், அப்புறம் க்ரீன் கலர் சாஸில் ஒன்று வந்து செய்வாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாஸஸில் நம்ம வந்து கேட்டோன்னா நம்மளுக்கு கொண்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து இது வந்து மலாய் சிக்கன். மலாய்னா கேஷ்யூ நட் அரைச்சி அதில் செய்யக்கூடிய சிக்கன். இது சாப்பிட்றதுக்கு ஓகே எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல, பட் ஒரு ஆவரேஜ் டேஸ்ட்டில் இருந்துச்சு. தென் வந்து ஃபிஷ்ஷு நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்து ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ப்ரான்ஸு நிறைய ஹோட்டல்ஸில் வந்து ப்ரான்ஸ் வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே வந்து நல்லா க்ளீன் பண்ணி அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் நம்மளுக்கு தருவாங்க. அதனால் நம்பி சாப்பிடுவேன். வேறு எங்கேயும் எனக்கு ப்ரான்ஸ் சாப்பிட பிடிக்காது. அதுக்கப்புறமா நாங்கள் இது சாப்பிட்டுட்டு இருந்தப்போவே இடையில வந்து சிக்கன் மோமோஸ் கொண்டு வந்து வச்சாங்க. சூப்பர் டேஸ்டியாக இருந்து. இதுக்கு முன்னாடி நான் பார்பிக்யூ நேஷனில் இந்த மோமோஸ் சாப்பிட்டதே இல்லை. அதுக்கப்புறமா மட்டன் ஷீக் கபாப் இதுவுமே சூப்பராக இருந்தது. அதுக்கு ஒரு க்ரீன் சட்னி கொடுப்பாங்க. அதை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆளுக்கு ஒரு சிக்கன் லெக் வச்சாங்க. எனக்கு சிக்கன் லெக் பிடிக்காது, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் சாட் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க வந்துட்டோம். ஸோ வடா பாவ், பாவ் பஜ்ஜி, அப்புறம் இந்த சிசிலி ப்ரௌனி செய்கிறதுக்காக பேன் வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹனி சிக்கன், நெக்ஸ்ட் ஒன் பானிபூரி, ப்ரௌனீஸ் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு
புஃபேக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சோம். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தனால நெறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கல. ஸோ, செகண்ட் ரவுண்ட் என்னென்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லி நாங்க பார்க்கறதுக்கு வந்தோம். பார்க்கறதுக்கே எல்லாமே ரொம்ப டெலிஷியஸா நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து சுட சுட இவங்க குடுப்பாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ, நம்மளுக்கு தேவையானத நம்மளுக்கு எவ்வளோ வேணுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்து சாப்பிடலாம். அ எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சூப். இது வந்து வெஜிடபிள் சூப்பு. அப்படி ஒரு ஒரு ஐட்டம்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. நாங்க எப்ப போனாலும் இந்த சூப் வந்து எடுக்க மாட்டோம். ஏன்னா, நாங்க அவ்வளோக்கா சூப் குடிக்கிறது கிடையாது. ஸோ, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரைஸ் அண்ட் தால் வச்சிருந்தாங்க. தால் வந்து சப்பாத்தி எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுக்கு. அதுக்கப்புறமா பாலக் கோஃப்தா, அ வெஜ் பிரியாணி வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சில்லி கார்லிக் நூடுல்ஸ். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் சாஸ். நெக்ஸ்ட் ஒன் கடாய் பன்னீர், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கூட்டு, ஒயிட் சாஸ் பாஸ்தா வச்சிருந்தாங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெறைய ஃப்ரெஷ்ஷான பீஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தென் அவங்களோட பிக்கல் செக்ஷன், அதுக்கப்புறம் எக் மசாலா, மட்டன் கிரேவி, இந்த சிக்கன் செட்டிநாடு, ஃபிஷ் கிரேவி வந்து அவ்வளோக்கா டேஸ்ட் இல்ல. பட் ஆவரேஜா இருந்தது. தென் லாஸ்ட்டா இந்த சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா, அழகா இருந்துச்சு. நல்ல லேயரா நல்ல சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்தது. தென் இந்த மட்டன் சூப். மட்டன் சூப் ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. அதனால அது சூப்பரா இருந்தது குடிக்கிறதுக்கு. நாங்க வந்து இதில கொஞ்சோண்டு ஸ்டீம் ரைஸ், மட்டன் கிரேவி, அப்புறம் 2 எக் எடுத்துக்கிட்டோம். இதில வந்து இந்த மட்டன் கிரேவி வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது சாப்பிடுறதுக்கு. அத நம்ம ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணி நாங்க வந்து இந்த மட்டன் கிரேவிய சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபிஷ் கிரேவி எடுத்துட்டு வந்தேன். ஃபிஷ் கிரேவி அவ்வளோக்கா நல்லா இல்ல. அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நான் சிசிலி ப்ரௌனி முன்னாடி கேட்டிருந்தேன். அது இப்ப தான் கொண்டு வந்து வச்சாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஹாட் பேன் மேல அந்த சாக்லேட் ஊத்தும்போது, அது பபிள்ஸா கிரியேட் ஆகி ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. கம்மியா சாக்லேட் ஊத்துனாங்க. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் சாக்லேட் வேணும். அதனால எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொன்னப்போ ஆட் பண்ணாங்க. அது சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. டெலிஷியஸா இருந்தது. பார்க்கறதுக்கும் சூப்பரா இருந்தது. சாப்பிடுறதுக்கும் சூப்பரா இருந்தது. அப்படியே நல்ல சில்லான ஐஸ்கிரீம கொஞ்சோண்டு கேக்கோட எடுத்து சாக்லேட் சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிடும்போது, கொஞ்சம் ஹாட்டா நல்ல சில்லா அப்படியே ஸ்வீட்டா சூப்பரா இருந்தது. இதுவரைக்கும் நாங்க காரமா சாப்பிட்டுட்டு இருந்தோமா, இப்ப திடீர்னு வந்து இது சாப்பிடும்போது டேஸ்ட்டா இருந்தது. நெக்ஸ்ட்டு புஃபேலேருந்து நாங்க சில்லி கார்லிக் நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தோம். சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது. எனக்கு பொதுவா நூடுல்ஸ் மேல அவ்வளோ இஷ்டம் இல்ல. பட் இந்த நூடுல்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தால நெறைய ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, ரொம்ப டேஸ்ட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு. அதுக்கப்புறம் இடையில இந்த மாரி மொஜிட்டோ குடிச்சா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா நல்ல தாகம் தீர்ந்தது மாரி நல்லாயிருக்கும். அதனால அடிக்கடி நாங்க இந்த மாரி மொஜிட்டோ குடிப்போம். இடையில மொஜிட்டோ குடிச்சிட்டு, தென் இந்த சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணோம். சிக்கன் பிரியாணி பார்க்கறதுக்கே நல்ல அழகா இருந்தது. பார்க்கறதுக்கே சாப்பிடணும் மாரி ரொம்ப டெம்ப்டிங்கா இருந்தது. நல்ல சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டு செஞ்சிருந்தாங்க. அப்படியே அதையும் கொஞ்சம் எடுத்துட்டு, இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா நல்லா இருந்தது. அதிலே ஒரு பவுல்ல நாங்க நெறைய எடுத்துக்கிட்டோம். அதுவும் சாப்பிடுறதுக்கு. இந்த சிக்கன் பிரியாணில ஸ்பைஸ் லெவல் எல்லாமே நல்லா அளவா, நல்ல சட்டிலா, சூப்பர் டேஸ்டில இருந்துச்சு. அது கூட அந்த வெஜ் கூட்டு வந்து சாப்பிடுறதுக்கு நல்ல காம்பினேஷனா நல்லா இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, நாங்க டெசர்ட் செக்ஷனுக்கு வந்திருந்தோம். டெசர்ட் செக்ஷன்ல ரசகுல்லாய், ரசமலாய் இது மாதிரியான டெசர்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நெறைய கேக்ஸு, ப்ரௌனீஸு, இது கோகனட் புட்டிங் இந்த மாரி திங்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸும் வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் நம்ம அன்லிமிட்டடா சாப்பிடலாம். எனக்கு கேக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க அன்லிமிட்டடா எடுத்து சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு ஜிலேபி, குலாப் ஜாமுன் இந்த மாரி எல்லாமே இருக்கும். அதெல்லாமே பார்த்துட்டு நம்மளுக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் சாப்பிடலாம். பட் நாங்க எல்லாத்துலயும் ஒண்ணு எடுத்து ட்ரை பண்ணுவோம். ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு ஸ்வீட்ஸ் இருக்கும். இந்த வாட்டி எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாத்துலயும் ஒண்ணு எடுத்துட்டு, நாங்க வந்து சாப்பிட போனோம்.
ஸ்வீட்ஸ்லேயும் சாம்பிளுக்கு ஒரு ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து எங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். நிறைய ஸ்வீட்ஸ் வந்து நல்லா இருந்தது. பட் சில ஸ்வீட்ஸ் வந்து நல்லா இல்லை. அது வந்து எனக்கு பிடிக்கல. இது வந்து கஸ்டர்ட், ஆப்பிள், பொமோகிரானேட் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ப்ரெட்டில் செஞ்ச ஒரு ஸ்வீட். ப்ரெட்டுக்கு மேலே கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சில ஸ்வீட்ஸ் எல்லாம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. இது வந்து லைக் ஒரு தயிரோட டேஸ்ட் இருந்தது. லைட்டாக புளிப்பு, ஸ்வீட் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எனக்கு தயிர் பிடிக்கும். பட் எங்கள் அம்மாவுக்கு தயிர் பிடிக்காதனால அவங்களுக்கு அது பிடிக்கல. நெக்ஸ்ட்டு ரசமலாய். அதை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட்டியான ஒரு கப்பில் வந்து ரசமலாய், அதோட கொஞ்சம் அந்த மில்க் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது ஒரு கைண்ட் ஆஃப் அல்வா. அல்வாவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது கோகனட் புட்டிங். அதுலேருந்து செர்ரியை மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த செர்ரி சூப்பராக இருந்தது. அந்த செர்ரியோட அந்த கோகனட் புட்டிங் பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. இந்த கோகனட் புட்டிங் அடியில் வந்து கேக்கோட சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இதுவரைக்கும் இந்த கோகனட் புட்டிங் வந்து நான் சாப்பிட்டதில்ல. அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் நல்லா குண்டு குண்டா குட்டியாக இருக்கும். ஒரே வாயில் ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி. லாஸ்ட்டாக சாலட்ஸை சுற்றி பார்த்தோம். நாங்கள் சாலட்ஸ் வந்து சாப்பிடல. இன்னும் நிறைய ஃபுட்டை நாங்கள் ட்ரை கூட பண்ணலை. ஏன்னா அதுக்குள்ளாரையும் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.